உன்னத பாட்டு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோங்க. உன்னத பாட்டு உடைய கடைசி அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 8 verses 6 and 7. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடுஞ்சுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இன்னைக்கு காலையில் நம்முடைய தியானம் வந்துங்க, ஆண்டவருடைய அன்பை குறித்து இந்த பகுதியில் சொல்லப்பட்ட 5 காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் என்பது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய சபைக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான உறவை இதை அழகா சித்தரிக்கிற புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். அந்த எண்ணத்தோடு இந்த புஸ்தகம் வாசிச்சாதான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ மணவாட்டியாகிய ஒரு சபை அந்த மணவாளனுடைய அன்பை நினைச்சு, ஆண்டவரே என்ன உங்க இருதயத்தில் நெருக்கமா வச்சுக்கோங்க, உங்களுடைய புயத்தின் மேல் ஒரு முத்திரை மோதிரம் போல என்ன நீங்க வைத்துக் கொள்ளுங்க, உங்களை விட்டு என்ன பிரிந்து போக எனக்கு இஷ்டமே இல்லை, அந்த நெருக்கமான ஒரு உறவு அதுதான் எனக்கு வேணும். இதுக்கு முன்னால நிறைய நன்மைகளை அனுபவித்த அந்த மணவாட்டியாகிய ஒரு சபை இந்த இடத்துல எல்லாத்துக்கும் காரணம் தகுதி இல்லாத என் மேல் அவர் காட்டின அன்புதான் என்று சொல்லி அந்த அன்பை நினைச்சு அந்த அன்பை குறித்து 5 வார்த்தைகள் இந்த இடத்துல சொல்லுகிறாங்க. அப்போ நாமும் இதை தியானிச்சு அந்த அன்பை நினைச்சு, ஆண்டவரே இந்த அன்பை விட்டு பிரிந்து போகாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. எப்படி இருதயத்தின் மேல முத்திரை போடுறாங்களா, அதாவது அந்த அளவு ஆண்டவரோடு ஒரு நெருக்கம். அவருடைய கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கிறாங்களாம், அந்த கையில் அவ்வளோ, அந்த புயத்தின் மேல அவ்வளோ ஒரு நெருக்கம், அதை விட்டு அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்து விட முடியாது. அந்த மாதிரி ஆண்டவரை விட்டு பிரிந்து விடாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. காரணத்தை சொல்லுகிறாங்க, அவனுடைய அன்பை குறித்து 5 வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த 6வது வசனத்தில் பாருங்க, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். அடுத்து சொல்லுகிறாரு, நேசம் மரணத்தை போல் வலிது. முதல் காரியமா இந்த ஆண்டுடைய அன்பை, இது ஒரு மணவாட்டி சபை சொல்வது போலவே இருக்கலாம், அல்லது ஆவியானவர் சொல்வது போலவே இருக்கலாம். 2 பேரும் சொன்னாலும் அந்த மணவாளனுடைய அன்பை, இயேசுவினுடைய அன்பை இந்த இடத்துல நமக்கு முன்னால காண்பிச்சு சொல்லுகிறாரு. மரணம் எவ்வளோ பவர்ஃபுல்லானதோ அந்த அளவு இந்த ஆண்டுடைய நேசம், ஆண்டுடைய அன்பு அது அவ்வளோ பவர்ஃபுல்லானது என்று சொல்லி சொல்லுகிறாரு. அவ்வளோ வல்லமையானது, அவ்வளோ வலிதானது என்று சொல்லி. நேசம் மரணத்தை போல் வலிது. நேசம் பெருசா மரணம் பெருசான்னு சொல்லி பார்த்தா அதுல கேள்வியெல்லாம் அன்புதான் பெரிது. கண்டிப்பா ஆண்டுடைய அன்புதான் உண்மையா பெரிதானது. ஆனா இந்த இடத்துல அதை விளக்குவதற்காக மரணத்தை முன்னால கொண்டு வர்றார். மரணம், இப்ப மரணம்னு சொல்லி எடுத்துக்கொண்டாங்க. மரணம் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. மனிதனா இந்த பூமியில பிறந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு மரணம் இருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம், 306வது பக்கம் புதிய ஏற்பாடுல வாசிப்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அது எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்ட ஒண்ணு, கண்டிப்பா மரணம் இருக்கு. யோபு புஸ்தகத்துல கூட, யோபு 30ஆம் அதிகாரத்துல 23வது வசனங்க. யோபு 30ஆம் அதிகாரம் அது 23வது வசனம், எல்லாருக்கும் உண்டு என்பது அந்த இடத்துல சொல்லுகிறார். யோபு 30:23 வாசிப்போம். சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாபரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். அப்போ மரணம் எல்லாருக்கும் உரியது. அதோடு ஒப்பிட்டு ஆண்டுடைய அன்பை சொல்லுகிறாரு. இந்த ஆண்டுடைய அன்பு எல்லாருக்கும் உரியதுன்னு சொல்லி சொல்லுகிறாரு.
அவ எவ்வளவு மோசமானவங்களா இருக்கலாம், எவ்வளவு கேவலமானவங்களா இருக்கலாம், எவ்வளவு துரோகியா இருக்கலாம், எவ்வளவு ஆணுடைய காரியத்துக்கு விரோதமா எழுமி நின்றவர்களா இருக்கலாம், ஆணுடைய பிள்ளைங்களை அழிக்கிறவர்களா கூட இருக்கலாம். அவர்களுக்கும் ஆணுடைய அன்பு இருக்கிறதா? அந்த அன்பு எல்லாருக்கும் பொதுவானது. எப்படி மரணம் எல்லாருக்கும் வருமோ, ஆணுடைய அன்பு எல்லாருக்கும் வரும் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அப்போ நம்ம லைஃப்ல நமக்கு விரோதமா நடக்கக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, நம்ம அழிக்கக்கூடியவங்க, நம்முடைய நலனில கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நம்ம அழிந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த வசனம் முன்னால ஒரு ஆண்டவரே, மரணம் இவர்களுக்கும் வருவது போல ஆண்டுடைய அன்பு இவர்களுக்கு உரியது ஆண்டவரே, இவர்களையும் நீங்க ரட்சிக்க காரணமா இருக்கிறீங்க. ரொம்ப நாள் முன்னால ஒரு இரவு ஜெபத்துல ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது அன்றைக்கு அந்த நாட்களே ஒரு பிரச்சனை வந்து ஒசாமா பின் லேடன் சொல்லி ஒரு தீவிரவாதி கூட்டத்தின் தலைவர், அல் கொய்தான் நினைக்கிறார். அல் கொய்தா அந்த டெரரிஸ்ட் குரூப்புடைய தலைவர். அவரால் பயங்கர பிரச்சனை பல இடங்களில். இப்போ அன்றைய இரவு ஜெபத்துல அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம் சபையில். இரவு ஜெபத்துல இது ஒரு குறிப்பா சொல்லி அல் கொய்தா அந்த டெரரிஸ்ட் தீவிரவாதி கூட்டத்துடைய தலைவர் இவருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிப்போம் சொல்லி. அப்போ இதை குறித்து கேள்விப்பட்டு ஒரு ஊழியக்காரங்க சொல்லுகிறாங்க. அதுக்கப்புறம் பிரசங்கிக்க வருகிறாங்க. அப்போ நீங்க இவருக்காக பின் லேடனுக்காக நீங்க ஜெபிச்சிங்களாமான்னு சொல்லி கேட்டவன் சொன்னாங்க, அவரெல்லாம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர், அவருக்காக எல்லாம் சபை என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது, அவரெல்லாம் ஒரு தீவிரவாதி தலைவர், அவர் அழிக்கப்பட்டுதான் ஆகணும்னாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. அது அல் கொய்தா தீவிரவாதியா இருக்கட்டும், இப்ப இருக்கிற நார்த் கொரியாவுடைய தலைவர் கிம்ங்கிறவர் ரொம்ப மோசம். அவர் வந்து எப்பேற்பட்ட மோசமான மனிதனா இருந்தாலும் சரி, இப்போ தாலிபானுடைய தலைவர்கள் சின்ன காரியத்துக்கெல்லாம் தலை வெட்டிடுவாங்க, அவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி அவர்களுக்கும் ஆண்டுடைய அன்பு பொதுவான. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, அன்பு எல்லாருக்கும் உரிய, தேவனுடைய அன்பு எல்லாருக்கும் உரியது. அப்ப அவருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நானும் அந்த அன்பை எல்லாருக்கும் என்ன செய்யணும், காட்டுகிறவங்களா இருக்கணும். யோபு புஸ்தகத்துலங்க, யோபு 1ஆம் அதிகாரத்துல இந்த மரணத்தை குறித்து சாத்தான் ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜோப் சாப்டர் 2 verse 4 வாசிப்போம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். மரணம் வந்துருச்சுன்னா அந்த மரணத்திலிருந்து தப்பி வைக்கிறதுக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அப்போ மரணமே எதையும் விட்டுவிட வைக்கும். இந்த இடத்துல என்ன எதுக்காக இந்த வசனம் சொல்லப்படுதுன்னாங்க, யோபுவுடைய எல்லா பொருட்கள் அழிஞ்சிருச்சு. ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. 7 பசங்க, 3 குமார்த்திகள், 10 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் யோபு பாவம் செய்யவே இல்லை, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவனித்தாயா, அவன் எனக்கு விரோதமா அவன் பேசவில்லைன்னு சொல்லி சொன்ன போது அப்பதான் சொல்றாங்க, எல்லாத்தையும் மனுஷன் விட்டுருவாங்க, அவனுக்கு மரணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுடைய உண்மை நிலைமை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுது, என்ன வேணா செஞ்சுக்கோ, ஏன் மகன் என்ன மறுதளிக்க மாட்டான்னு சொல்லி சவால் விடுகிறார். சரி, அந்த நேரத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, மரணம் வந்துருச்சுன்னா மனுஷங்க எதையும் விட்டு கொடுத்துருவாங்க. இப்ப மரணம் என்பது எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தப்படுத்தும். மரணமே எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண உள்ளத்தை தூண்டுமானா அன்பு எந்த அளவு அதிகமா செய்யணும். அப்ப எனக்குள்ள அன்பு இருக்குமானா அந்த அன்பு எதையும் தியாகம் பண்ண வச்சிரும். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அன்பின் உச்சக்கட்டத்தை சொல்றாரு. ஒரு சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற அன்பு ஒண்ணுமே இல்லை. ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அன்பு பெரிய அன்பு ஒண்ணும் இல்லை. அப்ப ஆண்டுடைய அன்பு அதை விட மேல போய் துரோகிகளா இருக்கும்போது, பாவிகளா இருக்கும்போது, தேவனற்றவர்களா இருக்கும்போது ஆண்டு நம்ம மேல அன்பு கூர்ந்து தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். இப்ப முதல் காரியமா இன்னைக்கு காலையில ஆண்டுடைய அன்பை நினைக்கும் போது, அன்பு தகுதி இல்லாத என் மேல வந்தது. அன்பு பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதியே இல்லை. ஆனா எல்லார் மேலும் வரக்கூடிய அன்பு என் பக்கமா வந்து நமக்கு சுவிசேஷம் வந்துச்சு, அப்படியே அன்பு நமக்கு காட்டுச்சு, அப்படியே ரட்சகரா ஏற்றுக்கொள்ள வச்சுச்சு. என்கிட்ட ஆண்டு எதிர்பார்க்கிறாரு, நானும் மற்றவங்க கூட அன்பு கூறுகிறவங்களா இருக்கணும். அன்பு எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த புஸ்தகத்து மறுபடியும் வருவோம், சாங் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை 6ஆம் வசனத்துல அன்பை குறித்து சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை பாருங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் வாசிச்சோம், நேசம் மரணத்தை போல் வலிது. ரெண்டாவது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்துலங்க ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல 15, 16 நம்ம வாசிப்போங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15, 16. இந்த பாதாளத்தை கூடிய ஒரு கேரக்டரை இந்த இடத்துல ஆண்டு எழுதி வைக்கிறார். வாசிப்போம்.
தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவை யாவன? பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. பாதாளத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லும்போது பாதாளம் போதும்னு சொல்லவே சொல்லாதான். இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் நரகத்துக்கு வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் பாதாளத்துக்கு வந்துட்டாங்க, என்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாதாளம் சொல்லாதான். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் ஆத்துமாக்கள் வரணும், இன்னும் நரகத்துக்கு வரணுங்கிற பாதாளம் கூப்பிட்டு கொண்டே இருக்குமா. இதோடு ஒப்பிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் நேசத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டு அந்த இடத்துல என்ன சொல்றாரு? நேசம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்னா, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அப்ப அன்புடைய ஒரு நேச்சர் என்ன? எப்படி பாதாளம் எவ்வளவு வந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாதோ அதே போல அன்புடைய நேச்சர் என்ன? எவ்வளவு அன்பு காட்டினாலும் போதும், அன்பு காட்டிட்டேன், இன்னும் அன்பு காட்ட மாட்டேன்னு சொல்லி அந்த அன்பு சொல்லவே சொல்லாது. அன்பு கொடுத்து கொண்டே இருக்குமா. அதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, லவ் டிஃப்யூசஸ் இட்செல்ஃப். இந்த டியூப் லைட்டோட லைட் டிஃப்யூஷன், அது டிஃப்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ குண்டு பல்பு ஒரு இடத்துல அப்படியே லைட் வந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த டியூப் லைட்டோட ஒரு நேச்சர் அது எல்லா இடத்திலும் பரவும், எல்லா இடத்திலும் ஒரே விதமா பரவுவதுதான் டிஃப்யூஷன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அன்பு எவ்வளவு போனாலும் அது போய்கொண்டே இருக்குமா. அது தடை பண்ணாதான். செஞ்சுட்டேன், அன்பு கூர்ந்துட்டேன், இனிமேல் அன்பு கூற மாட்டேன், அவ்வளவுதான். அன்பு சொல்லவே சொல்லாதான். இன்னும் அன்பு கூறணும், அன்பு கூறணும். அதனால தாங்க ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த அன்புடைய ஒரு நேச்சர் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடனை குறித்து ஒரு சத்தியத்தை ஆண்டவர் விளக்கும் போது அந்த இடத்துல அன்பை கொண்டு அன்பை குறித்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 8 வாசிப்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். கடன் படக்கூடாது. ஒருவரிடத்திலும் ஒரு காரியத்திலும் கடன் படக்கூடாது. ஆனா சொல்லிட்டு அது விளக்குவதற்கு சொல்லுகிறாரு, அன்புங்கிற கடன் மட்டும் இருந்துட்டே இருக்கணும், மற்றபடி சரீர பிரகாரம் வேற எந்த கடனும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னாங்க, அன்பு கூர்ந்துட்டேன், முடிஞ்சிச்சு, என் கடன் முடிஞ்சிச்சு, இல்லவே இல்லை. எவ்வளவு அன்பு கூர்ந்தாலும் கடன் தீரவே இல்லை, இன்னும் அன்பு கூறணும். நீ காலையில் யாருக்கோ உதவி செஞ்சிட்டோம், யார் மேல மன்னிப்பு காட்டிட்டோம், யாரோடைய தவறை பொறுத்துட்டோம், யாரோ ஒருத்தருடைய தப்ப நினைக்காம அவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சிட்டோம், அப்பாடா கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்டான். என்னுடைய புக்கை எடுத்து பார்த்தா இல்ல, இன்னும் நீ அன்பு கூறணும்னு இருக்குமா. அந்த அன்புங்கிற கடன் மட்டும் என்ன செய்யாது, அழிந்து போகாது. இறுதி வரைக்கும், மரணம் வரைக்கும் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார். இது யாருடைய அன்பு? ஆண்டுடைய அன்பு. என்ன நேசிச்சிட்டாரு, என் மேல அன்பு காட்டிட்டாரு, என்ன மன்னிச்சிட்டாரு, இன்னும் நேசிக்க மாட்டாரு, இல்லவே இல்ல. ஆண்டு எந்த நேரத்துல பார்த்தாலும், ஆண்டவரே என்ன நேசிக்கிறீங்களா? உலகம் நம்மளை வெறுக்குது. என் பாவத்தை பார்த்து, என் தவறான பழக்கங்களை பார்த்து, விழுந்து போனதை பார்த்து இவன் அவ்வளவுதான் உலகம் சொல்லுது. எல்லாரும் என்ன வெறுத்த நிலைமையில அதுதானே தற்கொலைக்கு கொண்டு போகுது. அப்ப தற்கொலைக்கு கொண்டு போகிற நேரத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மனுஷன் சொல்றான் நீ வாழ தகுதி இல்ல, மனுஷன் சொல்றான் நீ செத்து போன்னு சொல்லி, நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க, நீங்க அன்பு காட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, நேச வைராக்கியம் பாதாளத்தை காட்டிலும் வலிமையானது. அந்த நேரத்துல ஆண்டவர் பார்த்து கேட்டா, நேசிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டா, மகனே நான் உன்னை நேசிக்கிறேன். அதான் யோவான் 13ஆம் அதிகாரத்துலங்க, மேபி அதை வாசிச்சிடலாம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம், அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் ஆண்டு சிலுவைக்கு போக போறார். அந்த கடைசி போருக்கு முன்னால அவர் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, சீஷருடைய கால்களை கழுவினார். அந்த கால்களை கழுவுறதுக்கு முன்னால அதை பத்தி சொல்லும் போது முதல் வசனம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் அதோடைய முதல் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். கடைசி நேரம் ஆண்டவருக்கு நல்ல தெரியும், அடுத்தது பேதுரு மறுதலிக்க போகிறாங்க. ஆண்டவருக்கு நல்ல தெரியும், அடுத்தது யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறாங்க. ஆண்டவருக்கு நல்ல தெரியும், இந்த எல்லா சீஷர்களும் ஆண்டவர் விட்டு ஓடி போக போறாங்க, ஒருத்தர் கூட இருக்க போகிறது இல்லை. தெரிஞ்சிருந்தோம் முடிவு பரியந்தம் அவளுக்கு என்ன செய்தாராம், அன்பு கூர்ந்தார். ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடியே அன்பு குறையாம அன்பு காட்டிட்டே இருந்தாராம்.
அன்பு பாதாளத்தை காட்டிலும் அது வல்லமையானதுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. ஒரு பாதாளமே திருப்தி அடையாம இருக்குமானா அவனுடைய அன்பு திருப்தி அடையாது. என்னை இன்னும் நேசிப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு காலையில நம்மளோ அல்லது ரெக்கார்டிங்ல வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கோங்க, அவ்வளவுதான் எல்லாரும் என்ன வெறுத்தது போல ஆண்டவர் வெறுத்துட்டாரு. நிறைய தடவை ஆண்டவர் சைலண்டா இருக்கிறது போல இருக்கு. ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, ஆறுதலான வசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர் எப்போ வசனம் எடுத்தாலும் அமைதியா இருப்பது போலவே இருக்கிறது. ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா? நேத்து நம்ம வாசிச்சோம் பாருங்க, அந்த 42ஆம் சங்கீதத்திலிருந்து 45 வாசிச்சோம்ல நேத்து. அப்ப 42, 43, 44 கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவர் ஏன் எப்படி நடக்கிறது? புழுதியில் இருக்கிறது போல இருக்கிறோம், தரையில் இருக்கிறது போல இருக்கிறோம், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, உனக்கு ஒரு முடிவாய் என் மேசியாவை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்ம இறுதி வரைக்கும் அன்பு கூறுகிற ஒரு தேவன். அன்பு கூர்ந்து சோர்ந்து போகிற தேவனே இல்ல, இறுதி வரைக்கும் அன்பு கூறுகிற அவருடைய அன்பு. அப்ப இந்த அன்பை பெற்றுக்கொண்ட நானு ஒருவேளை இன்னைக்கு காலையில ஒரு சில மேல நம்பிக்கை இழந்துட்டனோ, எத்தனை மன்னிக்கிறது, எத்தனை உதவி செய்கிறது, அவங்கனால குடும்பத்துல பிரச்சனை, அவங்கனால சமுதாயத்துல அவமானம், இன்னைக்கு வேண்டான்னு நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் பேசுறாரு, நான் உங்க மேல அப்படி செய்யவில்லையே. அந்த அன்பு பெற்றுக்கொண்ட நானு என் மகனை நான் எப்படி வெறுக்க முடியும், என் கணவனை எப்படி வெறுக்க முடியும், என் மனைவி எப்படி வெறுக்க முடியும், தப்பு செஞ்ச அந்த மகனை நான் எப்படி வெறுக்க முடியும்? முடிவு படி அன்பு கூறுகிற ஆண்டவர், நானும் அன்பு கூறுகிறவனா, என்ன மாற்றுங்க ஏசப்பா. மூன்றாவதாக உன்னத பாட்டு புஸ்தகம், மறுபடியும் வருவோம். உன்னத பாட்டு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ஆனா 6ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி வாசிப்போம் பாருங்க. 6ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி வாசிப்போம். நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிது. சரி, அடுத்து சொல்றாரு, அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. ஒரு தீ பயங்கரமா அதாவது எரிந்து கொண்டு இருக்கிறதா, அக்கினி ஜுவாலை, ஜுவாலித்து எரிகிறதுனா நல்லா எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஏறத்தாழ இந்த வார்த்தைய யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தேவாலயத்தை சுத்தம் பண்ணும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாருங்க, நம்ம அந்த வசனம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆலயத்துல ஆண்டவர் பாவத்தை பார்க்கிறாரு, ஜனங்களை ஆராதிக்க விடாம வியாபாரம் நடப்பதை பார்க்கிறாரு, அமைதியா இராம ஆடு மாடுகளின் புறாக்களின் சத்தத்தை கேட்கிறாரு. அது அவரை வேதனைப்படுத்துகிறது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம 15 வாசிப்போம், 15 17 வரைக்கும் வாசிப்போம். ஜான் சாப்டர் 2 15 16 17 வாசிப்போம். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஒரு அக்கினி அவரை பட்சிக்கிறதா, அந்த அக்கினி பட்சித்தது போல அந்த அனுபவம் வந்த போது ஆண்டவர் என்ன செய்தாரா? ஆலயத்தை சுத்தப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிச்சாரு, பலகைகளை தட்டி விட்டாரு, எல்லாவற்றையும் துரத்தி வெளியே விட்டுட்டாரு. அர்த்தம் என்னன்னாங்க, இந்த ஆண்டுடைய அன்பு குறித்து நமக்கு முன்னால வரும்போது அந்த அக்கினி ஜுவாலிக்கிற பயங்கரமா எரிகிற ஒரு அன்பு, ஒரு அக்கினி போனது அவருடைய அன்பு. அப்ப அந்த அன்பை ஆண்டவர் விளக்கும் போது அந்த அன்பு இருந்தா மட்டும்தான் என் தவறை ஏசப்பா என்ன செய்வார்? சுட்டி காட்டி உணர்த்தி சுத்திகரிப்பார். என் பாவத்தை ஆண்டவர் உணர்த்தி பாவத்திலிருந்து என்னை சுத்திகரிக்க ஆண்டவர் காரியங்களை செய்வார். அன்பு இருந்தாதான் சிச்சை இருக்கும். நிறைய தடவை நிறைய பெற்றோர் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன, தான் பிள்ளைங்க மேல அன்பு காட்டுகிறாங்கன்னு நினைச்சு அந்த பிள்ளைங்க தவற கண்டிக்காம சிச்சிக்காம போயிடறாங்க. ஆனா பின்னால என்ன செய்யறாங்க? வருத்தப்படுகிறாங்க. ஐயோ, சரி செய்ய வேண்டிய நேரத்துல நான் கட்டாயப்படுத்தாம போயிட்டேன், நான் சரி செய்யாம போயிட்டேன், இன்னைக்கு நான் வேதனைப்படுகிறேன். பைபிள் சொல்லுதுல்ல, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஒரு பிள்ளை தன் தாய்க்கு என்ன செய்வாங்களாம்? லட்சையை உண்டு பண்ணுவாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுப்பாருன்னா, ஆண்டோடைய அன்பு நான் தவறு செய்யும்போது என்னை விட்டுட்டு சும்மா இருக்காது, என்னை சிச்சிக்கும், என்னை அடிக்கும். அந்த இடத்துல சாட்டை எடுத்துக்கொண்டாரு. அவங்க வியாபாரத்துக்குரியது, அவ்வளவு காசெல்லாம் வச்சிருக்கிறாங்க, ஆடு மாடுகள் வச்சிருக்கிறாங்க, புறாக்களை வைக்கிறாங்க. ஆண்டவர் டேபிள்ல தள்ளி விடுகிறாரு, அந்த ஆடு மாடுகளை துரத்தி விடுகிறாரு, புறாக்களை மட்டும் துரத்தி விடல. அவங்கள பார்த்து நீங்க எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி ஆண்டு எவ்வளவு கரிசனை உள்ளார். அங்க கூட கரிசனையோடு ஆடு மாடுகளாவது பிரிச்சிடலாம், புறாக்கள் பறந்து போச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருமேன்னு சொல்லி புறாக்களை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சுத்திகரித்தார். அதே போல கிறிஸ்துவின் அன்பு என் மேல இருக்குமானா ஆண்டு என் குறைகளை உணர்த்தி சரிப்படுத்துவார். பாவத்தோடு ஒரு மனுஷன் இருக்கும் போதுங்க, ஆண்டவர் அவ்வளவு ஈஸியா அந்த மனிதனை விடுகிறதே இல்லை.
ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருப்பாரு. நான் பைபிள் வாசிக்கும் போது உணர்த்துவாரு, சபையில வரும்போது உணர்த்துவாரு, ஒரு சிச்சையை கொடுத்து உணர்த்துவாரு, ஒரு அழிவை கொடுத்து உணர்த்துவாரு, குடும்பத்துல ஏதோ ஒரு நஷ்டத்தை கொடுத்து உணர்த்துவாரு. அவர் என்ன செஞ்சாலும் இது ஒரு அன்பின் நெருடல் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர் என் மேல ஏன் நேசிக்கணும், விட்டுடலாமே, தூக்கி எரிஞ்சிடலாமே, அவர் செய்கிறதே இல்லை. எனக்கு நீ வேணும் என்று சொல்லி நான் தவறு செய்யும்போது என்னை சிச்சித்து சரிபடுத்தக்கூடிய தேவன். கிறிஸ்துவின் அன்பு என்னை சிச்சிக்கிற அன்பு. அதான் எபிரேயர்ல தானே வாசிக்கிறோம், தகப்பன் எவனை நேசிக்கிறானோ அவங்களதான் என்ன செய்யறாங்க, கடிந்து கொண்டு சிச்சிக்கிறாங்க. உலக தகப்பன்மா தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி செய்தாங்க. இவரோ தன்னுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே ஆண்டவர் நம்மை சிச்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம். நான்காவதாக இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துல ஆண்டுடைய அன்பை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் எழுதும் போது உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. நான்காவது அன்பை குறித்து வந்த போது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு திரளான தண்ணீர்கள் வந்தாலும் அந்த அன்பை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த திரளான தண்ணீர்கள் என்று சொல்லி வரும்போது அது எதை குறிக்கிறதா, அது ஜனக்கூட்டங்களை குறிக்குமா. நம்ம அந்த வசனம் கூட மேபி வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம், ரெவலேஷன் 17:15. வெளிப்படுத்தல் 17:15 வாசிப்போம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. அப்ப அங்க திரளான தண்ணீர்கள் அப்படின்னு வரும்போது இது எதை குறிக்கிறது, எல்லா ஜனங்களை குறிக்கிறது. அப்ப எல்லா ஜனங்களும் எனக்கு விரோதமா வந்தாலும் ஆண்டுடைய அன்பு மட்டும் எனக்கு விரோதமா வரவே வராது. எல்லாரும் என்ன வெறுத்தாலும், எல்லாரும் என்னை விட்டு தூரம் போனாலும் ஆண்டவர் மட்டும் என்ன தூரம் போகிறதே இல்லை. எல்லாரும் என்ன கேவலமா பேசி இவன் வாழ தகுதி இல்லை என்னை பாருங்க. அதை எங்க அழகா வெளிப்படும்னா, விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லாரும் கல்லை எடுத்துட்டாங்க. எந்த அளவுனா சின்னவங்க இருந்து வயசானவங்க வரைக்கும் கல்லை கையில எடுத்துட்டாங்க. எல்லாரும் தூக்கி வீச போறாங்க. அந்த சகோதரி அவ்வளவுதான் சொல்லி அழுது கொண்டு தலை குனிஞ்சு நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் எல்லாரும் வெறுத்தாலும் அந்த சகோதரி ஏசப்பா என்ன செய்யல, வெறுக்கவில்லை. அந்த சகோதரி சார்பா பேசினாங்க. அவங்க எல்லாம் வெட்கப்பட்டவங்கள தூரம் போயிட்டாங்க. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி நீ பாவம் செய்யாத அன்பு காட்டின ஒரு அன்பு. எல்லாரும் எதிராக வரட்டும், இன்னைக்கு எல்லாரும் என்ன குற்றவாளியா பேசட்டும், என் செஞ்ச பாவத்தை நினைச்சு என்னை வெறுக்கட்டும், என்னை நோயாளி, என்னை பாவி என்று சொல்லி எல்லாம் சொல்லட்டும். ஆனா ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் முடியும் போது பவுல் சொல்லுகிறாரு, இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது என்ன பிரிக்க முடியும்? ஜனங்கள் பிரிக்க முடியுமா, காசு பிரிக்க முடியுமா, உபத்திரவம் பிரிக்க முடியுமா? எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியா உன்னத பாட்டு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல அந்த அடுத்த வசனம் வாசிப்போம் பாருங்க. அடுத்த பகுதி, அதாவது உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் லாஸ்ட் பகுதி வாசிப்போம். ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். எல்லா ஆஸ்திகள் கொடுத்தாலும் ஒரு பக்கம் அன்பு இருந்துச்சுன்னா ஏசப்பா சொல்லுகிறாரு, அந்த அன்பு அந்த ஆஸ்திகள் எல்லாம் அசட்டை பண்ணப்படும். எத்தனை தேவனுடைய ஊழியர்கள், இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரருங்க நம்ம சபைகளுக்கும் வந்திருக்காரு. இப்ப கர்த்தருக்குள்ள நித்திர ஆரம்பிச்சிட்டார். கர்நாடகால கூர்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமமே இவருக்கு சொந்தங்க. அந்த அளவு பெரிய பணக்காரங்க, ஒரு பிராமணர் அவரு. ஆனா பெரிய குடும்பம், அவங்க குடும்பம், ஒரு கிராமமே அவருக்கு சொந்தம். ஆனா கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அன்றைக்கு இருந்த சத்தியம் என்னன்னா, நீ ஆண்டவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டா ஆண்டுடைய சீஷன் ஆயிட்ட. இன்னைக்கும் அதே சத்தியம் தான். ஆனா அன்றைக்கு அது ஸ்ட்ராங்கா பிடித்து கொண்டாங்க. சீஷன் என்பவன் குருவை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் ஒதுக்கு. நல்ல பெரிய படிப்பாளி, பெரிய பதவியில இருந்தவர், அன்றைக்கு இருந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தவர், அத்தனையும் ஒதுக்கினாரு. ஆண்டுடைய பிள்ளைகளோடு வந்து என்ன செஞ்சாருனாங்க, சேரி பகுதின்னு நம்ம தவறா சொல்லக்கூடாது. ஆனா அந்த மாதிரி ஒருவேளை ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில மக்கள் மத்தியில போய் உட்கார்ந்துட்டார். அவ்வளவு பெரிய பணக்காரங்க, ஒரு கிராமத்துக்கே தலைவர். கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லிட்டு அந்த மாதிரி மக்களோடு கூட போய் தங்கி அவர் உள்ள போனாரு. கொஞ்சம் மாதங்களில அந்த பகுதியே அப்படியே மாறிச்சு. ஜனங்களெல்லாம் கர்த்தருக்குள்ள வந்தாங்க, காரியங்கள் எல்லாம் சீர்பட்டுச்சு, ஒழுக்கத்துக்குள்ள வந்தாங்க, பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆனா ஆண்டவர் மேல வைத்த ஒரு அன்பு
அந்த கிராமத்தையே அவர் அசட்டை பண்ண வச்சிச்சு. நான் ஆண்டுடைய பிள்ளை, எனக்கு காசு பெருசு இல்லை, கிராம பெருசு இல்லை, எனக்கு ஆண்டவர் தான் பெரிதுன்னு ஆண்டு பக்கமா வந்தார். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் எத்தனை தடவை சின்ன காசு ஆண்டவரை விட்டு பிரித்து விடுகிறது, சின்ன ஒரு சம்பாத்தியம் ஆண்டவரை விட்டு பிரித்து விடுகிறது, ஒரு மார்க் ஆண்டவரை விட்டு பிரித்து விடுகிறது. வசனம் சொல்லுது ஆண்டுடைய அன்பு அப்பேற்பட்ட ஒரு அன்பு அல்ல. அன்பு வேணுமா, இந்த மகன் மேல அன்பா அல்லது பொருட்களான்னு சொல்லி கேட்டா, காசான்னு சொல்லி கேட்டா, ஏசப்பா சொல்றாரு அதை நான் அசட்டை பண்ணுகிறேன், எனக்கு நீதான் மகனே வேணும். நிறைய பேர் நாங்க ஊழியத்துக்கு வரும்போது பெருந்திரல் இருக்க நிறைய ஊழியக்காரங்க கூட சொன்னாங்க, ஆல்வேன் ஊழிய செய்யறதுக்கு நாங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம், ஆனா ஊழியத்துக்கு காசு கொடுக்கறவங்க இல்ல. நீ பிசினஸ் பண்ணி நல்லா செஞ்சு ஊழியங்களுக்கு காசு கொடுத்து சேர்ந்து ஊழியம் செய்யும் சொல்லி சொன்னாங்க. ஆனா ஆண்டவரை பார்த்து கேட்டா, ஆண்டவரே என் காசு வேணுமா, நான் வேணுமான்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லி சொல்லுவாரு, நான் தான் வேணும். ஆண்டவருக்கு நம்ம தான் வேணும், ஆண்டவருக்கு பொருட்கள் முக்கியம் இல்லை. பாருங்க, பிசாசு இந்த விஷயத்துல ஆண்டவரை சோதிச்சாங்க. எப்படி சோதிச்சாங்கன்னா, மலை மேல தூக்கிட்டு போனாங்களா ஆண்டவரை, தூக்கிட்டு போயிட்டு ஒரு நிமிஷத்துல சர்வ லோகத்தின் மகிமையை ஆண்டவருக்கு காட்டி, என்ன நீங்க சாஷ்டாங்கமா தொழுது கொள்வீங்கன்னா இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஏன் இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ ஏசப்பாவே சோதிப்பதற்கு பிசாசு உலகத்தை கொடுப்பானா, நானும் நீங்களும் ஏமாத்திரம். ஒரு வேலையை கொடுக்கறாங்க, ஒரு படிப்பை கொடுக்கறாங்க, ஒரு உயர்வை கொடுக்கறாங்க, ஒரு பூமிக்கு ஏதோ ஒரு சுகத்தை கொடுக்கறாங்க. ஆனா ஆண்டவர் மேல அன்பு எனக்கு இருந்துச்சுன்னா அதை நான் என்ன செய்வேன், அசட்டை பண்ணுவேன். இன்னொரு வசனம் வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு மேன்மையை ஆண்டவர் பல ஊமைகள் மூலமா சொல்லிட்டு வர்றாரு. அப்போ ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45, 46. Matthew 13:45 and 46. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனமும் 46வது வசனமும் வாசிப்போம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். அந்த விலையேற பெற்ற முத்து யாரு? என் இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவ ஒருவர் உண்மையா கண்டு கொள்வாங்கன்னா அவருடைய அன்பு என்ன, எல்லாத்தையும் அசட்டை பண்ணி என்ன நேசிச்சார், பரலோக மகிமையை விட்டுட்டு பூமிக்கு வந்தார். ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே பூமிக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டார். சர்வலோகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்வது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் எனக்காக தான் வந்தாரு. அதாவது எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை என்ன செய்தாரா, ருசி பார்த்தார், ஒவ்வொருவருக்காகவும். அப்ப சிலுவையில தொங்கும் போது இண்டிவிஜுவலான நான் அவர் கண்களுக்கு முன்பாக வந்து என்ன நேசிச்சார். ஏன் ஆண்டவரே பூமிக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டார். இது உலக மக்களுக்காகவான்னு சொல்லி கேட்டார். ஆமான்னு இருந்தாலும் ரொம்ப முக்கியமா உனக்காக வந்த மகனே, உனக்காக வந்த. அத ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, எல்லாரும் நீதிமான்களா இருந்து நான் ஒருவன் மட்டும் பாவியா இருந்திருந்தா கூட எனக்காக கூட ஏசப்பா பரலோக மகிமை விட்டு என்ன செஞ்சிருப்பாரு, வந்திருப்பார். அவருடைய அன்பு அவ்வளவு பெருசு. இந்த அன்பை ருசி பார்த்த நானு ஆண்டவரே உலக பொருளுக்காக உங்க அன்பனை என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாதுப்பா. 5 வார்த்தைகளை இன்னைக்கு காலையில பார்த்தோம். மரணத்தை போல் வல்லமை உள்ளது ஆண்டுடைய அன்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லாருக்கும் உரிய அன்பு, எல்லாருக்கும் காட்டக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னா நானும் பட்சபாதம் இல்லாம நான் அன்பு கூறுவோமே. 2வது, அது ஒரு வைராக்கியமாய் அது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு, ஜுவாலிக்கிற ஒரு அன்பு, அக்னியை போல ஒரு இருக்கிற ஒரு அன்பு. அக்னி எப்படி எல்லாத்தையும் பட்சிக்குமோ அதே போல ஏசப்பாவுடைய அன்பு எனக்குள்ளே இருக்குமானா பரிசுத்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அன்பு இருந்ததுனால சாட்டை எடுத்தார். இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல அன்பு இருக்கிறதுனால சிச்சிக்கிறார், இல்லாட்டி நம்மளை விட்டுருப்பாருங்க. தன்னுடைய பிள்ளைங்களுக்கு பல பாடுகளுக்குள்ள கொண்டு போறார். ஏன்? என் மேல காட்டக்கூடிய அன்பு. அவர் ஆத்தும நேசர், சரீர நேசர் பைபிள் சொல்லல, ஆத்தும நேசர். ஆத்தும மேல கரிசனை கொண்டு இந்த சரீரம் நொறுக்கப்படுவதற்கு விட்டு கொடுக்கிறார். ஆண்டவரே எனக்கும் அந்த ஒரு கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா. அடுத்தது வாசிக்கிறோம், பாதாளம் திருப்தி அடையவே அடையாதான். அன்பு காட்டிட்டேன் கொடுத்துட்டேன்னு சொல்லி திருப்தி அடையாது. ஆண்டு நம்ம லைஃப்ல கூட எவ்வளவு அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு காலையிலையும் பார்த்து, ஆண்டவரே நான் தவறு செஞ்சிருக்கிறேன், கிருபை அசட்டை பண்ணி இருக்கிறான்னு சொல்லி கேட்டார். அன்பு கூறுகிறீங்களான்னு சொல்லி கேட்டா, மகனே நான் அன்பு கூறுகிறேன், காலை தோறும் என்னுடைய அன்பு என்னுடைய கிருபைகளும் புதியதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். திரளான தண்ணீர்கள் அன்பை ஆவிக்க மாட்டார். ஜனங்களெல்லாம் எதிராக வரட்டும், ஜனங்களெல்லாம் அசட்டை பண்ணட்டும், ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. கடைசியா வாசிச்சோம், ஆஸ்திகளை அசட்டை பண்ணக்கூடிய ஒரு அன்பு. அவனுடைய அன்பு எனக்குள்ள இருக்குமானா காசை பெருசா நினைக்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் தான் பெரிதா நினைப்பேன். ஒப்பு கொடுப்போம். இந்த அன்பை ருசி பார்த்த நம்ம அன்னைக்கு சுனேமித்தியாள் மணவாளனாகிய சாலமோனை பார்த்து சொல்றாங்க, உங்க அன்பு பெரிது, உங்க அன்பு எவ்வளவு பெரிது, மரணத்தை பார்க்கல உங்க அன்பு பெரிது, பாதாளத்தை பார்க்கிற உங்களுடைய அன்பு பெரிது, அக்கினி ஜுவாலை காட்டில் உங்க அன்பு பெரிது, திரளான தண்ணீர்களை விட உங்க அன்பு பெரிது, எல்லா ஆஸ்திகளை விட உங்க அன்பு பெரிது, இந்த அன்பை விட்டு பிரியாத வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு சபையாகிய நாமும்
இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பார்த்து இந்த அன்பை ருசி பார்த்தவர்களா, ஆண்டவரே உங்க அன்பை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க சுவாமி. எதுவுமே உங்க அன்பை விட்டு என்ன பிரிக்க கூடாது சுவாமி. பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் இன்னைக்கு காலையில தீர்மானம் பண்ணினவர்களா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று அர்ப்பணித்தவர்களா நம்ம செல்வோம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த கால வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க திரும்பி பார்க்கிறோம் ஏசப்பா, எங்க மேல நீங்க காட்டின அன்பை நினைச்சு பார்க்கிறோம். உலகம் எங்களை அசட்டை பண்ணிச்சு சுவாமி, ஒருவேளை எங்க ஏழ்மையை பார்த்துச்சு சுவாமி, எங்க ஜாதியை பார்த்துச்சு சுவாமி, எங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்துச்சுப்பா, எங்க பலவீனத்தை பார்த்து எங்களை அசட்டை பண்ணின நேரத்துல எங்களை தேடி வந்த அன்பு தான் உங்களுடைய அன்பு. உங்க அன்புக்கு முன்னால் இன்னைக்கு காலையில முழங்கால் படியிட்டவர்களா, இந்த அன்புக்கு துரோகம் பண்ணினதெல்லாம் நினைச்சு பார்த்து ஐயா எங்களை மன்னிங்கன்னு சொல்லி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எத்தனை தடவை மனுஷ அன்பை பெருசா நினைச்சு ஆண்டுடைய அன்பை நாங்க அசட்டை பண்ணிருக்கோமே. எத்தனை தடவை ஏசப்பா நீங்க சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு சில பலவீனங்களை, ஒரு சில நஷ்டங்களை அனுப்பும் போது புரிந்து கொள்ளாம உமக்கு விரோதமா பேசி இருக்கிறோமே, உண்மை விட்டு தூரம் போயிருக்கிறோமே. கிருபையா எங்களை மன்னிங்க சுவாமி. எத்தனை தடவை காசுக்காக ஆண்டவரே, ஒரு ஏதோ 1000 ரூபாய்க்காக, 1,00,000 ரூபாய்க்காக என் ஆண்டவரை நாங்க அசட்டை பண்ணி இருக்கிறோமே. கிருபையா எங்களை மன்னிங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவரே, இன்னைக்கு காலையில இந்த அன்புக்கு முன்னால முழங்கால் படியிட்டவர்களா, உங்க அன்புக்கு துரோகம் பண்ணாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவரே உங்க அன்பை நாங்களும் மற்றவங்களுக்கு காட்ட உதவி செய்யுங்க. நாங்க அன்பு காட்டுறோம், ஆனா எங்க அன்பு பட்சபாதம் உள்ள அன்பா தான் சுவாமி இருக்கிறது. கிருபையா எங்களை மன்னிங்க. எல்லாரையும் நேசிக்கிறவர்களா மாற்றுங்க. எல்லார் மேல மீண்டும் மீண்டும் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறவர்களா மாற்றுங்க. மற்றவங்க பரிசுத்தத்தின் மேல கரிசனை உள்ளவர்களா மாற்றுங்க. எல்லாரும் வெறுத்தாலும் அவர்களை நேசிக்கிற ஒரு அன்பை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. காசை விட, பணத்தை விட, ஆஸ்தியை விட, இந்த சரீரத்தை விட என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி அன்பு காட்டி அந்த அன்புக்கு அடிமைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. அன்றைக்கு சுயபலத்தினால் இப்படி வாழவே முடியாது சுவாமி. எவ்வளவுதான் அர்ப்பணிச்சாலும் மறுபடியும் இந்த உலகம் எங்களை இழுத்து விடும் சுவாமி. எங்களை விட்டுறாதீங்க ஏசப்பா. உங்க அன்பில நிலைச்சிருக்க பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தையில நிலைச்சிருக்க பண்ணுங்க. உங்க அன்பு மற்றவங்களை காட்டுகிறவர்களா மாற்றுங்க. அன்பினால எங்களை நீங்க ரட்சித்தீங்களே, அன்பினால எங்களை இழுத்து கொண்டீங்களே, உங்களுடைய சீஷன் என்று சொல்லக்கூடிய நாங்க எல்லாரிடத்திலும் அன்பு காட்டினவர்களா, உலக பொருட்களினால அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்களா எங்களையும் பயன்படுத்தும்படி இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.